அப்புறம் ஒரு விஷயம், தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்கன்னா என்னமோ கண்ணாடியில் செயின்லாம் மாட்டி வாழைப்பழம்லாம் வைப்பாங்க தான் சாமி படைக்கணுன்னா நான் ஒத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சாமி இருக்குது தான். அதனால் சாமி பேரை சொல்லி இல்லாதவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. என்னமோ ஒரு கிண்ணத்து நிறையா காசு வைக்கிறீங்க, கட்டா பணம் வைக்கிறீங்க, கண்ணாடியை போட்டு அதில் பவுன் செயினா பித்தளை செயினான்னு தெரியாது, அங்கே மொத்தம் செயின் தூக்கி மாட்டிடுறீங்க. பவுன் செயினாக தான் இருக்கும், மாட்டிடுறீங்க. சாமி அதெல்லாம் கேட்டுச்சா? எனக்கு தெரியல. எங்கள் வீட்டை நான்லாம் சாமி கும்பிட்டேன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. ஆமாம், அது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு என்ன கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் வச்சு அவல்களை பொறி வச்சு சாமி கும்பிட்டுருவோம், அவ்வளோதான். வீட்டில் இருந்தோன்னா வடை பாயசம் செஞ்சு சாமி கும்பிடுவோம். மினிமம் அவல்களை பொறி வச்சு கும்பிடுவேன். ஆமாம், ஏன்னா அது நிரந்தரமாக இருக்கும். 10 ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் நான் சாமி கும்பிட்றது. காலைல பார்க்குறேன் இன்ஸ்டா யூடியூப்லாம் என்னமோ தட்டில் போய் நல்ல பழமாக, அப்புறம் நிறைய என்னென்னவோ கட்டப்பானம் செயின் நகை இப்படி இல்லாமல் சாமி கேட்குது. சாமி யாரா கண்ணால் பார்த்துக்கிறீங்களா? உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் இல்லாதவங்க அதெல்லாம் நினச்சி ஏங்க மாட்டாங்க. என்னத்தை நான் சொல்கிறது, இன்னும் சில ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமையில் சாப்பாடு செஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சாமியை வச்சு படைச்சிட்டு வந்துடுவாங்க. அது கேட்டால் மாரியாகி கிடைக்கிறேன் கஞ்சிடுவாங்க. அது கூட ஒரு அளவில் ஏற்றுக்கலாம். பொன் பருப்பி செலத்தூர் பார்க்கலாம். இது எப்படி தெரியும்னா எங்கள் அக்கா ஊரில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். என்னன்னா என்னமோ கண்ணாடியில் நகையை வைக்கிறீங்க, கட்டுக்கட்டாக பணம் வைக்கிறீங்க, ஏதோ இருக்குது. சரி விடு, அதை பார்த்தா ஆத்ம திருப்தி பட்டுக்கோ. இல்லாதவங்க மனசு கஷ்டப்படும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்மளாவது பரவாயில்ல, நம்மளோட இன்னும் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு சாயங்காலம் தான். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சாமி கும்பிடுங்க, மனத்தெரியா கும்பிடுங்க. எனக்கு சொல்ல தெரியல இதுக்கப்புறம்.